சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி வட்டாரங்களில் செயல்பட்டு வரும் 31 தனியார் பள்ளிகளின் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. தங்காயூர் அருகே ஒரே இடத்தில் 216 வாகனங்களை சங்ககிரி கோட்டாட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது போதிய பராமரிப்பு வசதிகள் இல்லாத 5 வாகனங்களை திருப்பி அனுப்பினர். பின்னர் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை அணைப்பது எப்படி என்பது குறித்து ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தாயும் மகனும் தேர்ச்சி பெற்றது கவனத்தை ஈர்த்துள்ளது. கோவிலூரைச் சேர்ந்த நித்யா 9ஆம் வகுப்பு வரை பயின்ற நிலையில் அரசு பணிக்காக தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து 10ஆம் வகுப்பு பயின்றார். அவரது மகனும் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற நிலையில் இருவரும் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றது அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவையில் பெற்றோருடன் சேர்ந்து விவசாயம் பார்த்துக் கொண்டே 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவி 500க்கு 498 மதிப்பெண் பெற்றுள்ளார். காரச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய ஆறுமுகம் அம்பிகா தம்பதியின் மகள் தீபிகா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். பெற்றோருடன் விவசாயத்தில் உதவி செய்து கொண்டே படித்ததாகவும் பள்ளிக்கு ஒரு நாள் கூட விடுப்பு எடுத்ததில்லை என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது நாளாக மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, நாய்கள் கண்காட்சி களை கட்டியது. ஏராளமான சுற்றுலா பயணிகளின் அனைத்து கண்காட்சிகளையும் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் படையெடுப்பால் தொட்டபெட்டா, குன்னூர், மைசூர் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் தவுத்தாய்குளம் அருகே மின்கம்பத்தில் மோதிய டேங்கர் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த 12,000 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் வழிந்தோடி வீணானது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு போலீசார் தீ பிடிக்காமல் லாரியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பியோடி உள்ளார். புவனகிரி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 4 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள திருப்பணி நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த வேலுமுருகன் என்பவரது வீட்டில் கொள்ளைச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. 6 பவுன் நகை, 1 லட்சம் மதிப்பிலான பித்தளை பாத்திரங்கள், 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டுப் புடவைகள், 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் என 4 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மதுரையில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை பள்ளம் ஏற்பட்டுள்ள சம்பவத்தால் மக்கள் அதிருப்தியில் உறைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் டிவிஎஸ் நகர் பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக தார் சாலை போடப்பட்டது. இந்த நிலையில் மதுரை சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்து வருவதால் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையான 2 அடி ஆழத்திற்கு தரையில் உள்வாங்கியுள்ளது. சாலை பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் அதை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வில் தவறுகள் நடந்தால் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்காக கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்பது சரியல்ல என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாறன் படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் நீட் தேர்வு வேண்டும் என்றும் தேர்வை முறையாக சரியாக நடத்துவது தேர்வை நடத்தும் குழுவின் கடமை என்றும் வாசன் கூறினார். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த ஒட்டன்சத்திரம் மாணவி காவியாஸ்ரீயை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்தார். ரோட்டு புதூரைச் சேர்ந்த விவசாய தம்பதியினர் கருப்புசாமி, ரஞ்சிதா தம்பதியின் மகள் காவியாஸ்ரீ 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பெற்றார். அவரை பாஜக நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி பாராட்டினார்கள். முன்னதாக அண்ணாமலை செல்போன் வழியாக தொடர்பு கொண்டு மாணவிக்கு வாழ்த்து தெரிவித்தார். திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டார போக்குவரத்து துறை சார்பாக தனியார் பள்ளி பேருந்துகள் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 14 பள்ளிகளுக்கு சொந்தமான 135 வாகனங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பிரேக், ஜிபிஆர்எஸ், தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்டவை சரியாக செயல்படுகிறதா என்பதை போலீசார் ஓட்டி பார்த்து ஆய்வு செய்தனர். தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு மாதிரியும் செய்து காட்டப்பட்டது.
நீலகிரி மாவட்டத்திற்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30 வரை இ பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 1,03,308 வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 5,36,436 பேர் வெவ்வேறு தேதிகளில் பயணிக்க உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையில் நடைபெறும் 126வது மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 33,823 சுற்றுலா பயணிகளும், அதேபோல் 19 ரோஜா மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 14,937 பேரும் கண்டு ரசித்து சென்றுள்ளதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளை அவரது உறவினர்கள் ஸ்ட்ரெச்சரில் அழைத்துச் செல்லும் அவலம் நீடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த மருத்துவமனையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது. அனைத்து வசதிகளுடன் உள்ள இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் மற்றும் அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நோயாளிகளை ஊழியர்கள் சென்று ஸ்ட்ரக்சர் அல்லது சர்க்கரை நாற்காலியில் அழைத்து வருவதில்லை, மாறாக உறவினர்களே அழைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தேனியில் சித்திரை திருவிழாவிற்காக இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்தில் மழைநீர் அருவி போல் கொட்டியதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். பெரியகுளத்தில் இருந்து வீரபாண்டி நோக்கி சென்ற சிறப்பு பேருந்தில் மழைநீர் உள்ளே புகுந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் பேருந்துகளை சீரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எலிவால் அருவிக்கு நீர்வரத்து தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீர்வரத்து இல்லாமல் அருவி வறண்டு காணப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையால் அருவிக்கு சிறிதளவு நீர் வர தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 128 வகை பறவை இனங்கள் இருப்பது கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்ட வனக்கோட்டத்தில் உள்ள 25 முக்கிய இடங்களில் பறவை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 128 வகையான பறவை இனங்களும் 5,110 பறவைகளும் இங்கு வாழ்வது கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. இவற்றில் பல அரிய வகை இனங்களும் வாழ்வது கண்டறியப்பட்டுள்ளது. 25 வனக்குழுக்கள், 40 கல்லூரி மாணவர்கள் இந்த கணக்கெடுப்பில் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.